விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் பொட்டு அம்மானால் அங்கீகரிக்கப்பட்ட சம்பந்தன். தென்னிலங்கை தமிழர்களை துண்டு துண்டாக வெட்டுவேன். கர்ப்பிணியான சிங்கள பெண்ணின் கடிதத்தால் முடிவை மாற்றிய விடுதலை புலிகளின் தலைவர். விடுதலை புலிகளின் கொலை பட்டியலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனின் பெயர் இருந்ததாக அவரே பல தடவைகள் கூறியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், இப்படியான ஒருவரை விடுதலை புலிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலேயே எவ்வாறு கொண்டு வந்தார்கள் என்ற சந்தேகம் பலரின் மத்தியில் இருக்கின்றது. 2001 ஆண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் சர்வதேச அரங்கில் தமிழ் தேசியத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பொருத்தமான தலைவராக சம்பந்தன் இருப்பார் என்பதை விடுதலை புலிகள் இனங்கண்டு இருந்தார்கள் என மேலும் அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மங்களராமைய விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் அண்மை காலமாக தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு எதிராகவும் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். அண்மையில் மட்டக்களப்பில் உள்ள அவரது தாயாரின் கல்லறை சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்து அந்த இடத்திற்கு சென்ற தேரர் தென்னிலங்கையில் இருக்கும் தமிழர்களை துண்டு துண்டாக சிங்களவர்கள் வெட்டுவார்கள் என பகிரங்கமாக அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் இனவாத கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் அவரது இந்த கருத்துக்கள் தமிழ் சமூகத்தினரின் மத்தியில் தற்போது சர்ச்சை நிலையை ஏற்படுத்தியுள்ளது. அம்பிட்டிய தேரரின் இந்த இனவாத பேச்சுக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் அரசியல்வாதிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் முறைப்பாடு செய்துள்ளதுடன் தமது கண்டனங்களையும் வெளியிட்டுள்ளனர். இவ்வாறான நிலையில் அம்பிட்டிய சுமணரத்ன தேரரின் முகப்புத்தக பதிவில் தமிழ் மொழி பேசும் சிலர் தேரருக்கு ஆதரவாக கருத்து வெளியிடுவது போன்ற காணொளிகள் பகிரப்பட்டுள்ளன. இதில் தமிழர்களை துண்டு துண்டாக வெட்டுவேன் என அம்பிட்டிய தேரர் கூறிய கருத்து நியாயப்படுத்தப்படுவது போன்ற தோற்றப்பாட்டை ஏற்படுத்துகின்றது. தமிழர்களுக்கு எதிராக கூறப்பட்ட கருத்துக்களை தமிழர்களை வைத்தே நியாயப்படுத்தும் விதமாகவும் இது தொடர்பான சர்ச்சைகளுக்கு தமிழர்களை கொண்டு பதில் வழங்கும் வகையிலும் அவரது காணொளி பதிவு அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கர்ப்பிணியான ஒரு சிங்கள பெண்ணின் வேண்டுகோளை கருத்தில் கொண்டு விடுதலை புலிகளிடம் சிக்கிய அவரது கணவரை விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் விடுதலை செய்தார் என கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரத்னம் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையில் நடைபெறும் சிறுவர் வன்முறைகள் நாட்டுக்கு பாரதூரமான விடயமாக காணப்படுகின்றது. ஒரு நாட்டினுடைய சொத்துக்களாக இளையவர்கள் பார்க்கப்படுகின்றனர். தேசிய விடுதலை போராட்டத்தின் போது கூட தேசிய தலைமை இளையவர்கள் தான் நமது நாட்டினுடைய சொத்து என்பதை தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இவை அனைத்திற்கும் மாறான சூழ்நிலை இப்போது காணப்படுகின்றது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அம்பிட்டிய சுமணரத்ன தேரரது தாயின் கல்லறை உடைக்கப்பட்டிருந்தாலும் கூட அது தொடர்பில் முறைப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர தமிழர்களை, குறிப்பாக தென்னிலங்கை தமிழர்களை துண்டு துண்டாக வெட்டுவேன் என தேரர் கூற முடியாது. இதை இனிமேல் அம்மாள் அனுமதிக்க முடியாது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மட்டக்களப்பு அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தென்னிலங்கை தமிழர்களை துண்டு துண்டாக வெட்டுவேன் என்று நடுத்தெருவில் கூச்சல் எழுப்பியமைக்கு எதிராக சட்ட ஒழுங்கு அமைச்சர் டிரானலஸ் நடவடிக்கை எடுப்பார் என நம்புகின்றேன். சுமணரத்ன தேரர் அவர் தனது தாயின் கல்லறை உடைக்கப்பட்டதாக பகிரங்கமாக இனவாத வன்முறை கருத்துக்களை கூறி மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளர் மீது குற்றம் சாட்டியுள்ளார். ஆகவே அடுத்து நடைபெற உள்ள மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு அம்பிட்டிய சுமணரத்ன தேரருக்கு அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுத்து அவரது தரப்பையும் கேட்டு அதில் ஏதும் உண்மை உள்ளதா இல்லையா என்ற விவரங்களை முழு நாட்டுக்கும் தெரியப்படுத்துங்கள் என மட்டக்களப்பு மாவட்ட
மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தவிசாளர் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானிடம் நேரடியாக நான் இன்று உரையாடியுள்ளேன். ICCPR என்ற சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின் உறுப்புரையில் எந்தவொரு நபராலும் யுத்தத்தை தூண்டவோ வேறுபடுத்தும் விதத்தில் எதிர்வாதம் புரியவோ அல்லது வன்முறைகளில் ஈடுபடுவதோ ஒன்று திரளுவதோ இனமத குரோதங்களை முன்னெடுப்பதோ கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் பலர் கைது செய்யப்பட்டு சிறை வாசங்களுக்கும் வழக்குகளுக்கும் முகம் கொடுக்கின்றனர். ஆனால் பல்லாண்டுக்கு மேலாக பொதுவெளியில் இனவாத கருத்துக்களை கூறியும் வன்முறைகளில் ஈடுபட்டு வரும் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் மீது இச்சட்டம் இன்னமும் பாயவில்லை. இச்சட்டத்திலிருந்து இவருக்கு இனிமேல் விலக்கு வழங்க முடியாது. இனி இது முடிவுக்கு வர வேண்டும். இவரது பாரதூரமான இனவாத கருத்துக்களுக்கு எதிராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சட்ட ஒழுங்கு அமைச்சர் டிரான் அலஸ் மூலம் நடவடிக்கை எடுப்பார் என நான் நம்புகின்றேன். இது தொடர்பில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் நேற்று முதல் நாள் என்னிடம் உரையாடியுள்ளார். அதேபோல் மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் ஸ்ரீகாந்தாவுடன் நான் உரையாடினேன். தனது தாயின் கல்லறை உடைக்கப்பட்டதாக தேரர் பகிரங்கமாக கூறியுள்ளமை தொடர்பாக உண்மையை கண்டறியுமாறு அவருக்கு அறிவுறுத்தியுள்ளேன். இதுவே முறைப்படி செய்யப்பட வேண்டிய காரியம் என நினைக்கின்றேன். இனவாத கருத்துக்கள் தொடர்பில் தேரர் மீது ICCPR சட்டத்தின் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது வேறு விஷயம். அது சட்டம் ஒழுங்கு அமைச்சரின் பொறுப்பாகும். தேரரது தாயின் கல்லறை உடைக்கப்பட்டிருந்தாலும் கூட அது தொடர்பில் முறைப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர தமிழர்களை, குறிப்பாக தென்னிலங்கை தமிழர்களை துண்டு துண்டாக வெட்டுவேன் என தேரர் கூற முடியாது. இதை இனிமேல் எம்மால் அனுமதிக்க முடியாது. தான் ஏதும் பிரச்சனைகளை எதிர்கொண்டால் அதற்கு தீர்வை தேட முறைப்படியான மாற்று வழி இருப்பது தேரருக்கு விளங்க வேண்டும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2019 ஆண்டு நாட்டில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பின்னணியில் இஸ்ரேல் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஹூப் கஹீம் தெரிவித்துள்ளமை குறித்து கர்தினால் மல்கம் ரஞ்சித் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் என கத்தோலிக்க திருச்சபை தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தை கத்தோலிக்க திருச்சபையின் தொலைத்தொடர்பாடல் இயக்குனர் அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். வத்திகானில் உள்ள கர்தினால் மல்கம் ரஞ்சித் என்னை தொடர்பு கொண்டு நாடாளுமன்றத்தில் ரஹூப் கஹீமின் உரை குறித்த கத்தோலிக்க திருச்சபையின் அதிருப்தியை வெளியிடுமாறு அவர் கேட்டுக்கொண்டார் என பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் இஸ்ரேல் உள்ளதாக தன்னிடம் கர்தினால் தெரிவித்தார் என ரஹூப் கஹீம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இது உண்மையில்லை என ஜூட் கிருஷாந்த பெர்னாண்டோ கத்தோலிக்க திருச்சபை சார்பில் தெரிவித்துள்ளார். மேலும் நாடாளுமன்ற வரப்பிரசாதங்களை பயன்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஹூப் கஹீம் மக்களை தவறாக வழிநடத்த முயன்றுள்ளார் என கர்தினால் குற்றம் சுமத்தியுள்ளார். இஸ்ரேலிற்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புள்ளதாக கர்தினால் எவருக்கும் தெரிவிக்கவில்லை. சமீப காலத்தில் முஸ்லிம் அரசியல் தலைவர்களையோ அல்லது வேறு எந்த அரசியல் தலைவர்களையோ கர்தினால் சந்திக்கவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் சில காலம் அவர் அரசியல் தலைவர்களை சந்தித்தார். இந்த நாட்டின் முஸ்லிம் சமூகத்தினர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மேற்கொள்ளவில்லை. அரசியல் நோக்கங்களால் தூண்டப்பட்ட சிறிய பயங்கரவாத குழுவினரே இந்த தாக்குதலை மேற்கொண்டனர் என்பது மாத்திரமே கர்தினால் தெரிவித்த ஒரே ஒரு விடயம். எங்கள் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. இந்த தாக்குதலுடன் சந்தேக காரணிகள் தொடர்பு பட்டு இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக இஸ்ரேலிற்கும் இதற்கும் தொடர்பில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.